வணக்கம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. S&P 500 1.6%, நாஸ்டாக் 2.3% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் உடைய ஜூலை மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகிருக்கு. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.9% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 0.6% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ்ஏல ஜூலை மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 2.9%, ஜூன் மாதத்தில் 3% இருந்தது. ஜூலை மாதத்தில் 2.9%. செப்டம்பர் மாதத்தில் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் நடைபெற இருக்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ மிகவும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. ஒட்டுமொத்தமாக இந்த ஐபிஓ வழியாக 242 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? லோவர் பேண்ட் $195, அப்பர் பேண்ட் $206. எப்போ ஓப்பன் ஆகுது? ஆகஸ்ட் 21, 23ஆம் தேதி முடிவுக்கு வருது. 120 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக 95 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. கர்நாடகா அரசு தடாலடியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அவங்க வைத்திருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மற்றும் டெபாசிட்ஸை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும்ன்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்னா, 2 வங்கிகள்லையும் சில முறைகேடுகள் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு. இவங்க போட்டிருக்கிற டெபாசிட் முழுமையாக திரும்ப வரல, அரசு போட்டிருக்கிற டெபாசிட். அதனால அரசு வைத்திருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மற்றும் அனைத்து டெபாசிட்ஸும் பின்வாங்குறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க கர்நாடக அரசு. இதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் அரசுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸில் இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு CNBC TV 18 கிடைத்த தகவல். 3.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 8% ஈக்விட்டி ஷேர்ஸ் 712 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக CNBC TV 18 கிடைத்த தகவல். தமிழக அரசு CM ஃபார்மசிஸ் துவங்க இருக்கிறாங்கன்னு ஹிந்து பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். 1000 மருந்தகத்தை அவங்க திறக்க இருக்கிறாங்க. பொங்கல்லேருந்து, அடுத்த ஆண்டு பொங்கல்லேருந்து 1000 மருந்தகத்தை அவங்க திறக்கிறாங்க. முதல்வரின் மருந்தகம் அப்படின்ற பெயரில் அவங்க மானிய விலையில் மருந்துகள் வழங்கப்படும் இந்த ஃபார்மசிஸ்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே PM ஃபார்மசின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ CM ஃபார்மசிஸும் வந்திருக்கு. எடுத்து நடத்துகிறவங்களுக்கும் மானியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே ஹிந்து பத்திரிகையில் 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் ஃபார்மசிஸ்ட் மற்றும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த ஃபார்மசிஸை எடுத்து நடத்தக்கூடிய ஃபார்மசிஸ்ட் மற்றும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வழங்கப்படும்னு அதே ஹிந்து பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க. கிர்லோஸ்கர் ஃபெரஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கர்நாடகா அரசுடைய வனத்துறையுடன் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கடைசி கட்ட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் ஹீரோ மோட்டோகாப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6000 ரூபாய் ஒரு ஷேருக்கு. நொமுரா ஹீரோ மோட்டோகாப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5663. கோல்ட்மன் சாக்ஸ் ஹீரோ மோட்டோகாப்புக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4150 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஹீரோ மோட்டோகாப்புக்கு அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4110 ரூபாய். ஜெஃப்ரீஸ் ஹீரோ மோட்டோகாப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5800 ரூபாய். இது அனைத்துமே ரிசல்ட்டுக்கு பிறகு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் மற்றும் டார்கெட். ரிலையன்ஸ் பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1992 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 98 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் 296 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்கிறாங்க ரிலையன்ஸ் பவர். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1644 கோடி ரூபாய். நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 347 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் 267 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி.
ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி தரப்பில் வந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸாக அறிமுகம் செய்கிறாங்க தமிழகத்தில். என்னென்ன பேரில் ரோட்ஸ்டர் எக்ஸ், ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படின்ற பேரில் 3 வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. இதோடைய துவக்க விலை 75,000 ரூபாய் கிட்டத்தட்ட. HSBC ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இனிஷியேட் பண்ணியிருக்காங்க கவரேஜை பையில் கவர் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 140 ரூபாய் ஒரு ஷேருக்கு. HSBC அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7,215 ரூபாய். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7,110 ரூபாய். மேப் மை இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், அடுத்த 4 ஆண்டில் 1000 கோடி வருவாயை எட்ட வேண்டும்ன்ற இலக்கு கம்பெனி வைத்திருக்கிறாங்க. போன குவார்ட்டரில் 100 கோடி ரூபாய் வருவாய் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க, சரி பார்க்க வேண்டும். ஆனால் அடுத்த 4 ஆண்டில் 1000 கோடி ரூபாய் வருவாய் இலக்கை எட்ட வேண்டும்ன்ற வைத்திருக்கிறாங்க மேப் மை இந்தியா. இந்துஸ்தான் ஜிங்க் ஸ்பெஷல் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் குறித்து ஆகஸ்ட் 20 முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஆகஸ்ட் 20 அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்துஸ்தான் ஜிங்க் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்களா அப்படின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பதில் கம்பெனி கொடுத்தது இப்போதைக்கு அந்த மாதிரியான எந்த தகவலும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 20 அவங்க முடிவெடுக்கிறாங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் குறித்து. அன்னைக்கு அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28. ஸ்பைஸ்ஜெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 1,708 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 20% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை 158 கோடி ரூபாய். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 5,725 ரூபாய். UBS ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5,700 ரூபாய். CLSA ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,731 ரூபாய். ONGCக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 420 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 350 ரூபாய். நிபி லிமிடெட் புதுதாக கிடைத்த ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2 ஆர்டர்ஸ் யார் கிட்டதுன்றது சொல்லலை. இன்ஃப்ரா மற்றும் டிஃபென்ஸ் சார்ந்த கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய். அம்பிகா காட்டன் மில்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பங்களாதேஷில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்குன்ற தகவல் முன்னவே அறிவித்தது தான். ஆனால் அதனால் பெருமான பாதிப்பு கிடையாது. பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் குறைவாகத்தான் இருக்கின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க அம்பிகா காட்டன் மில்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க செய்திருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ்க்கான பணம் வந்திருக்கு. புதிதாக எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் வந்துகிட்டு இருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அம்பிகா காட்டன் மில்ஸ். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2020, ஸ்டாப் லாஸ் 1720. மார்க்சன்ஸ் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 280, ஸ்டாப் லாஸ் 180. LKP செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் HCL டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1700, ஸ்டாப் லாஸ் 1574. PFC உடைய ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸில் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது மிக ரிஸ்கான விஷயம். டார்கெட் ப்ரைஸ் 455, ஸ்டாப் லாஸ் 500. SBI ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 770, ஸ்டாப் லாஸ் 826. சாய்ஸ் equity broking உடைய பரிந்துரைகளில் ISECக்கு பை ரேட்டிங் டார்கெட் 880, ஸ்டாப் லாஸ் 768. ஃபோர்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 565, ஸ்டாப் லாஸ் 497. கேப்ரியலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 558, ஸ்டாப் லாஸ் 490. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.